தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம். இந்த நேரத்துல 15 நாளா நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்? இல்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது அது ஒரு பெரும் துயரம், அந்த கட்சியோட பர்சனல் லாஸ். அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் பிடிக்குமா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை ஊடகங்கள்ல பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உண்மையான பாயிண்ட் என்ன, மக்கள் மன்றத்துக்கு ஜனநாயகம் பிறகு வந்துருவாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சைலன்ஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா தான் நான் பாக்குறேன். அந்த சைலன்ஸா அந்த 15 நாள் கடைபிடிச்சாங்க. 16ஆம் நாள் அந்த 16ஆம் நாள் வெளியில பேச்சு. ஆமா, வெளியே வந்திருக்கோம் இல்லீங்களா? அங்க ஆதவர்ஜி நான் பேசினதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளர் வெளியே வந்ததை பார்க்கலாம். பொது வெளிக்கு வந்தது சொல்றீங்களா? நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். கரூர்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களைய தாவேக்கா தலைவர் மீட் பண்ண போறார். கரூர் போகும்போது அவர் இங்க வராருன்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு. கரூர்லயா? அது எங்க பாருக்கு உனக்கு விஜய் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கரூர்ல மீட் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவலை ஒரு ஆசை, அவருடைய ஆசை சொல்லிருக்காரு. அது தகவல் கூட கிடையாது. நீங்க பாருங்க, நானே நியூஸ் இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. பாடா படுத்துறாங்க. தண்ணி கொஞ்சம் குடி, கூலா இருக்கு. இல்ல, நான் கூலா இருக்கேன். தாவேக்கா தனித்து நின்றால் டீ கப்பு தான் சூடா இருக்கு. அவர் கூட கப்பு ஆறி போச்சு. வேட்பாளர் தாவேக்காக்கு அவங்க தலைவர் விஜய் சார் தான். காங்கிரஸ் விசிகா தாவேக்கா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தானே. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசி இருக்கிறாரு. ராகுல் காந்தி பேசிருக்காரா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். விஜய் சார் காலவர பேசினான்ற நியூஸ் நீங்க பாக்கலையா? கரூர் தேர்தல் தொடர்ந்து கூட்டணி தான் பேசுறாரு. அது ஒரு தம்பிங் மெஜாரிட்டில அடிச்சிருவாங்கன்ற ஒரு கேள்வி தான். கரூருக்கு அப்புறமா இல்ல, நீங்க சொல்லுங்க, கரூர்ல எத்தனை மக்கள் தாவேக்கா குற்றம் சாட்டினாங்க? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. மீடியா நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜுடிஸ்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா சோ இப்ப என்ன, சிபிஐ விசாரணை முடிவர வரைக்கும் போகணும். இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார், அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ இல்ல, இது உண்மை. நான் அப்ளை பண்ணி லெட்டரை கூட உங்களுக்கு நான் சொல்றேன். காசு இப்போ காசு இல்லாம கஞ்சா செய்து வளர்றாம்பா. வாணி சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் இருக்காங்க. சிபிஐ தலைமையிலான அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது தலைவர் திமிங்கலம் தானங்க